ஹலோ வியூவர்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் மீன் மார்க்கெட் தாங்க போக போகிறேன். நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ராஜபாளையம் ஒரு சின்ன ஊர், ஆனால் ரொம்ப அழகான ஊர் தான். அங்கே எல்லாமே குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்கும். பட் மீன் அப்படின்னு நம்ம யோசிக்க போகும்போது ஒரு 2 டேஸ் ப்ரிசர்வ் பண்ணி தான் நம்மளே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சரி என்ன மீன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகலான்னு போயிட்டுருந்தோம். சுற்றிலும் பார்த்தா ஒரே விஜய் படம் ஜனநாயகன் மூவி வந்தது போதும் ரொம்ப க்ரௌடு. எங்கே பார்த்தாலும் விஜய் கட்டவுட் தான். நானுமே ஒரு பெரிய விஜய் ரசிகர் தாங்க. பட் ரொம்பலாம் பில்டப் பண்ண மாட்டேன். ஆனால் என் ஹஸ்பண்டு ரொம்ப சரியான சீனு. வந்தாச்சுங்க மீன் மார்க்கெட்டுக்கு நம்ம வந்தாச்சு. சரியான வெயில். இப்போ வேறு எனக்கு 6th மந்த்தாக ரொம்பவே இன்றைக்கி தான் வெளியவே வந்திருக்கேன். சரி மீன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன். இங்கே வந்தோடனே ஒரு பாட்டி உட்காந்துருந்தாங்க. வாங்கப்பா வாங்கப்பான்னு கூப்பிட்டாங்க. சரி நாங்கள் போய் பார்த்தோம். எனக்கு பிடிச்ச மீன் என்னென்னு கேட்குறீங்களா? பாறை மீன் தான் ரொம்ப பிடிக்கும். பார்த்தா சரி 1.5 கிலோ இருந்துச்சு அந்த 2 மீனும் சேர்த்து. அந்த பாட்டி வாங்கிக்கோங்க நல்லா சாப்பிடுங்கன்னாங்க. எனக்கு பாறை மீனாலே ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இன்ன வரைக்குமே பாறை மீன் குக் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் தான் குக் பண்ண போகிறேன். எங்கள் அம்மா வைக்கிற அளவுக்கு எனக்கு அந்த டேஸ்ட் வராது. பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு மீனும் நமக்கு இந்த டயத்தில் நமக்கு எடுக்கிறது நல்லது. அது ஒரு ஹெல்த்தி தான். நமக்கு எல்லாமே க்ரோத் ஆகும், நல்லா க்ரோத் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் எல்லாமே செலக்ட் பண்ணி இது பண்ணுறேன். அந்த பாட்டியுமே நல்லா பேசினாங்க. நான் கேட்டேன், எத்தனை நாள், எங்கேருந்து, எப்போ வரும் அப்படின்னு கேட்டேன். அவங்க மதுரையிலேருந்து இங்கே கிடைக்கும், 2 டேஸ்க்கு அப்புறம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐஸ் பேக்குள்ளே தான் இருக்கும், கவலைப்படாதீங்க, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும், மீன் நல்லது உடம்புக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. கீரை சாப்பிடுங்க, எக் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பாட்டி. என்னை பார்த்தோன்னே மாசமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிடும். அதனாலே எல்லாமே சொல்லிட்டாங்க. ரியலாகவே ஒரு ப்ரெக்னென்சி டைமில் எல்லாருமே நம்மளை ஸ்பெஷலாக கேர் பண்ணுறது ஒரு தனி ஹாப்பி தாங்க. அந்த பாட்டி நல்லா ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேசினாங்க. நாங்கள் ஒரு 1.5 கிலோ எடுத்தோம். 300 வந்துச்சு. நல்ல ஹெட்லாம் இவர் வேணான்னு தான் சொன்னார் என் ஹஸ்பண்டு. பட் என்ன பண்ணுறது, 300 வாங்குகிறோம். அந்த ஹெட்டை எப்படி நம்ம அவாய்ட் பண்ண முடியும்? வேணான்னு சொல்ல முடியுமா? அதனால் அந்த ஹெட்டையும் வாங்கி கட் பண்ணி கொடுத்தாங்க. மீன் ஹெட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயாச்சு. 300 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டோம். அந்த பாட்டியும் அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி தனித்தனி கவரில் ஹெட்டு அதுக்கப்புறம் பீஸு எல்லாத்தையுமே போட்டு அழகாக கொடுத்தாங்க. நிறைய அட்வைஸும் சொன்னாங்க. அந்த பாட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பரவாயில்ல. சில பேர் சொல்லணுக்காண்டி சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப கேரிங்காகவே சொல்லிகிட்டு இருந்தாங்க. குறுக்கு வழியை வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அது இதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட் போனோங்க. இன்றைக்கி சரியான ரேட்டு ஜாஸ்தி. இருந்தாலும் எல்லாம் என்ன பண்ணுறது, நமக்கு சாப்பிட்றதுக்கு காய்கறி வேணும்ல, பேபிக்கு ஹெல்த்தியாக எடுக்கணும்ல, அதனால் என்ன பண்ணுறது, எல்லாமே சாப்பிட்டு தான் ஆகணும். சரின்னு எல்லாமே வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு சரி ரொம்ப டயர்டாக இருக்குன்னு அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு சரி வாங்க வீட்டுக்கு போகலாம், சரியான வெயில்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். அவரும் என்னைய வச்சுட்டு இப்படி அப்படின்னு வண்டி ஓட்டிகிட்டே வந்தார். பட் எப்படியோ சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துட்டேன்டா சாமின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம பக்கத்தில் தானே. ஏன்னா மோஸ்ட்லி இந்த திங்ஸ் இந்த மாதிரி வாங்குறதுக்கு நம்ம கூட இருக்கணும், ஜென்ட்ஸ் கூட. அவங்களுக்கு என்னங்க தெரியும், மோஸ்ட்லி போவாங்க. பட் இருந்தாலும் நம்ம கூட இருக்கணும். நான் அன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தேன், அதனால் போயிட்டு வந்தேன். கடைசியில் நாங்கள் போகிறோம், ஒரு வண்டி வேறு கார் வேறு வந்துருச்சு. சரி இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் சைடு வாங்கி நின்றார். சைடு வாங்கி நின்றுட்டு வரட்டா மாமி அப்படின்னு சொல்லிட்டு டுர்ன்னு போயிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டோங்க. இதாங்க எங்கள் தெரு ரியலாகவே பார்க்கவும் அழகாக இருக்கும். பட் வீடு எல்லாமே பெருசாக இருக்கும். இன்க்ளூடிங் எங்கள் வீடு கூட இருக்கிறதுலே சின்ன வீடாக இருந்தாலும் அதுவுமே ரொம்ப லாங்காக தான் இருக்கும். நல்லாவே இருக்கும். ராஜபாளையம்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ராஜபாளையத்தில் தான் எங்கள் மாமியார் வீடு அப்படின்னு இல்லை. பட் இவர் இங்கே ஒர்க் பண்ணுற பிளேஸ்னால நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். இனிமேல் தாங்க பெரிய ப்ராசஸ்ஸே, சமைக்கணும். எனக்கு பிடிச்ச மீனை நான் வாங்கிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு சாலை தான் பிடிக்கும். எனக்கு இது வேணும்னாலே வேணும்னு வாங்கியாச்சு. நீ நெக்ஸ்ட்டு விலாக் பார்க்கலாம்.